மகர ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனியோட பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. இனி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது. ஏன்னா இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏன்னா 7.5 சனியால் கடந்த காலகட்டங்களில் கடந்த 2020 பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்திருக்காது, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மகர ராசிக்காரங்க சந்திச்சிருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சனி பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. மகர ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் ஒரு கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய நபர்கள் கடந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, யாரு கேட்டாலும் சரி எல்லாதான் இருக்குதோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி கொடுத்துட்டு சொல்லி காட்டுற பழக்கமே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போய் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி மே 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்க போகுது. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியால் அந்த பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்கள், குழப்பங்கள், பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். அது முழுவதுமாகவே கூடிய நாட்களில் நிவர்த்தியாக போகுது. இன்னொரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி காலகட்டம் இருக்குது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மீனத்திலிருந்து அங்கே ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார். இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. ஏன்னா உங்கள் தகுதிக்கேற்ப வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வேலைங்கிறது கிடைக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியால் சரியாக வேலை கிடைச்சிருக்காது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்திருக்காது. ஏதோ 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை ஒரு பேங்க் எக்ஸாமோ, இல்லை ஐடி ஜாப்போ, இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்போ, நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் நீங்கள் அங்கே தகுதிக்கேற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது. மகர ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது எதுக்கு அப்படின்னா சனி பெயர்ச்சிக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் நான் பயப்படுறது வந்து ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், அது ஈஸியாக கண்டுபிடிச்சதாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் ராகு கேதும் சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது. வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்ப முடியும், நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ராகு கேது கண்டிப்பாக பண்ணுவார். நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதுவுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. என்னடா நம்மளும் இந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறோம், நம்மளுடைய சொந்த கம்பெனி நினச்சி இவ்வளோ தூரம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளுக்கு எதுவுமே அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்த ஜூனியர்கள் எல்லாமே வந்து நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் விரைவில் கிடைக்க போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியால் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இதுலேயும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து திருமணம் அடைஞ்சிருது. ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம். ஏன்னா ஆண்களுக்கும் வயதும் பார்த்தீங்கன்னா 32, 35, 38 வயது வரைக்குமே மகர ராசிக்காரங்க ஆண்களுக்கு திருமண நிலை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்காமையே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு 7.5 சனியோட பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் நிச்சயமாக ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலையும் இருப்பீங்க. சரி இவ்வளோ வயசாயிருச்சு, குழந்தை இருக்குது, இதுக்கு மேலே மறுமணம் பண்ணி என்ன பண்ணுறது, மறுமணம் பண்ணால் சொந்தக்காரங்க எதை நினைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எதை நினைப்பாங்க, அக்கம் பக்கம் எதை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து மறுமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குழந்தையை பார்க்கறதுக்காக ஏங்கியவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்களும் பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது, போகாத இது கிடையாது, எல்லா பக்கமே போயிருப்பீங்க. ஆனால் வந்து பிள்ளை பேர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்காது. 7.5 சனியால் முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தியாகி சனி பகவான் உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனையை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு பிரகாசமாகவே அமைஞ்சிருக்குது. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசும்போது அதை எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. காதல் தோல்வியில் அதிகமாக வந்து தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியால் வந்து நிறைய காதல்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்குது. வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து மகர ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் காதலில் அதிகமாக வெற்றி பெறக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான். நீங்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக 100% ஓகே சொல்லுவாங்க. வீட்லேயும் போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் கடந்த 2-3 வருஷமாகவே வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் உங்களுக்கு மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்கள் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க, யாரிடமே சொல்லாதீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை முழுவதும் நிவர்த்தியாகி
உங்களுக்கு மருத்துவத்தால் அனைத்து விதமான நோய்களும் விலகப் போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாங்குனீங்க.